இதோட மனம் எல்லாரையும் அப்படியே சுண்டி இழுத்துரும். ஒரு தடவை இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்க வீட்ல அடிக்கடி செய்வீங்க. சுவையான பிரெட் அல்வா தான் செய்ய போறோம். பிரெட் அல்வா செய்யலாமா? வாங்க. Welcome back to our channel. This is Amir's Natural Foods. இன்னைக்கு தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம வாயில வச்சா கரைஞ்சு போற மாதிரி சுவையான பிரெட் அல்வா தான் செய்ய போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு தடவை இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்க வீட்ல அடிக்கடி செய்வீங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரியான அளவுகளோட இந்த பிரெட் அல்வாவை நம்ம செய்ய போறோம். இதோட மனம் எல்லாரையும் அப்படியே சுண்டி இழுத்துரும். பிரெட் அல்வா செய்யலாமா? வாங்க. பிரெட் அல்வா செய்ய 8 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் அண்ட் ரைசின்ஸ் எடுத்துருக்கேன். இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸஸை இப்படி சின்னதாக வெட்டிக்கலாம். கீயில் பொரிச்சு எடுக்க போகிறேன். 1/2 கப் கீ ஊற்றிக்கலாம். கேஷ்யூவை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரைசின்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததா இந்த பிரெட் ஸ்லைஸஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கீ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற பிரெட் ஸ்லைஸஸையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே பேனில் 1/2 கப் மில்க் ஆட் பண்ணிடலாம். பாயில் ஆகட்டும். 1/2 கப் பால்கோவா எடுத்துருக்கேன். இது வீட்டிலே செஞ்ச பால்கோவா. நீங்கள் இன்னும் பால்கோவா செய்கிற வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். பால்கோவாவில் இனிப்பு இருக்கிறதுனால சுகரை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். 1/2 கப் சூடான பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். பால் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண பால்கோவாவை உள்ளே ஊற்றிடலாம். ml கப்பில் சுகர் எடுத்து ஆட் பண்ணிடலாம். சுகர் கரைஞ்சதும் நம்ம ப்ரெட்டை போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். ஃபைனலாக 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ நட்ஸ் அண்ட் ரைசின்ஸ் ஆட் பண்ணிடலாம். நல்லா சுண்டி பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருச்சு. இந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வாயில் வச்சதும் கரைஞ்சி போகிற மாதிரி ரொம்ப சுவையான பிரெட் அல்வா இஸ் ரெடி. பிரெட் அல்வா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வாயில வச்ச உடனே கரைஞ்சு போயிடுச்சு. இதை நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. பாய்.